Hi friends, welcome to C3 Tris Crafts and Cookery. நான் உங்கள் ட்ரிஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்னோட ஹஸ்பண்டுடைய பர்த்டே vlog தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ கிளிப் வந்து சென்னையில் மிக்ஜாம் புயல் வந்துச்சுல அந்த டைமில் எடுத்தது. செம்ம காற்று, 24 ஹவர்ஸ்க்கு மேலே மழை தொடர்ந்து பெஞ்சிட்டே இருந்தது. எங்கள் ஏரியாவில் வந்து கிட்டத்தட்ட 36 ஹவர்ஸ்க்கு கரண்ட் கட் ஆகிருந்தது. மழை 24 ஹவர்ஸும் பெஞ்சிட்டே இருந்தனால வீட்டை சுற்றி தண்ணி கட்டி கிடந்தது. வீட்டுக்கு உள்ளேயும், அதாவது கார் பார்க் வர தண்ணி வந்துச்சு. ராஜேஷ் பர்த்டேக்கு 3 நாள் முன்னாடி தான் இந்த புயல் வந்து பீக்கில் இருந்தது. ஸோ ராஜேஷ் பர்த்டே டைமில் எங்கள் வீடும் சென்னையில் எங்கள் ஏரியாவும் எப்படி காட்சி அளித்ததுன்னு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ கிளிப்ஸ்லாம் புயல் வந்து பீக்கில் இருந்தப்போ கரையை கடக்கிறதுக்கு முன்னாடி எடுத்தது. இது மாடியிலேருந்து எடுத்த கிளிப். தெரு எப்படி இருக்குது பாருங்கள். வீட்டிலேருந்து வெளியே காலே வைக்க முடியாது, ஃபுல்லாக தண்ணி தான். என்ன ஒரு நல்ல விஷயம்னா மழை குறைய வீட்டுக்குள்ளே வந்த தண்ணி எல்லாம் ட்ரெயின் ஆயிடுச்சு. வெளியே மட்டும் தான் கட்டி கிடந்தது. பர்த்டே அன்னைக்கு சிம்பிளாக வீட்லேயே கேக் கட் பண்ணி ப்ரேயர் பண்ணோம். பசங்க கேண்டில்ஸ்லாம் லைட் பண்ணி கேக்கெல்லாம் செட் பண்ணிட்டு இருக்காங்க கேக் கட் பண்ணுறதுக்கு. அப்படியே நாங்கள் ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். Happy birthday to you. Happy birthday, dear Rajesh. Happy birthday to you. May God bless you, dear. May God bless you, dear. May God bless you. May God bless you, dear. Happy long life to you. Happy long life to you. Happy long life, dear Rajesh. Happy long life to you. Monkey. கேக் கட்டிங் முடிச்சுட்டு பர்த்டே ட்ரீட்க்கு எங்கேயாவது சிட்டிக்குள்ளே இருக்க நல்ல ரெஸ்டாரண்ட்க்கு போகலான்ட்டு யோசித்தோம். ஏன்னா இந்த ஏரியாவில் இருக்க எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் நாங்கள் விசிட் பண்ணிட்டோம். நீங்கள் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் நான் போடுற ரெஸ்டாரண்ட் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க நம்ம சேனலில் பிளேசஸ்ன்ற பிளேலிஸ்ட்டை விசிட் பண்ணுங்கள், எல்லாமே இருக்கும். மிக்ஜாம் புயல்லாம் முடிஞ்சு 3 நாள் ஆச்சு. சென்னை வந்து இயல்புக்கு திரும்பி இருக்கோன்னு நினச்சி நாங்கள் கிளம்பினோம். பார்த்தா இப்படி தாங்க இருந்தது சென்னை. எந்த ரோடு நல்லா இருக்குது, எந்த ரோடு மோசமாக இருக்குன்னே தெரியல. எங்கே போனாலும் டேக் டைவர்ஷன்ட்டு திரும்பி போன மாதிரி தான் இருந்தது. எதிரில் வர காரை பாருங்களேன், பாதிக்கு மேலே தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணி எப்படியாவது சுற்றி போனாலும் போயிடலான்ட்டு ட்ரை பண்ணோம். ஆனால் வந்து போகவே முடியலங்க கடைசி வரைக்கும். கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டருக்கு ட்ரைவ் பண்ணி போனோம். அப்புறமும் இதே மாதிரி தான் இருக்குதுன்ட்டு தெரிஞ்ச உடனே நாங்கள் அப்படியே திரும்பிட்டு நம்ம ஏரியாவில் இருக்கிற மெரினா மாலுக்கே போய் சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சி கிளம்பிட்டோம். நாங்கள் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சதில் இருட்டிடுச்சு. அப்போ கூட பாருங்களேன் எவ்வளோ டிராஃபிக் இருக்குது, எவ்வளோ வண்டி நின்றுட்டு இருக்கு. சென்னை எப்போ இயல்பு நிலைக்கு திரும்ப போதோன்ட்டு நினச்சிக்கிட்டே நாங்கள் வந்து மெரினா மாலை வந்து ரீச் பண்ணிட்டோம். என்னோட அம்மாவும் ஜானும் எப்படி சில் பண்ணிட்டு வராங்கன்னு பாருங்கள். ஜான் வந்து கடைக்கெல்லாம் போனால் எங்கள் அம்மா கூடயே இருப்பான். ஏன்னா அவன் கேட்குறதெல்லாம் எங்கள் அம்மா வாங்கி கொடுப்பாங்க. அவனும் மாலில் இருக்க சில புது திங்ஸ் எல்லாம் காமிச்சு கொடுப்பான். இது இப்படி இருக்கும் பாட்டி, அது அப்படி இருக்கும் பாட்டி அப்படின்ட்டு சொல்லி கொடுப்பான். இப்போ நம்ம ஃபுட் கோர்ட்க்கு வந்தாச்சு. ஒவ்வொருத்தருக்கும் என்ன பிடிச்சிருக்கோ வேற கடையில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். பர்த்டே பேபி ஃபுட்லாங் பர்கர் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க. நான் வந்து 6 இன்ச் சாப்பிட்டேன். ஜோ வந்து மீ கோரிங்கும் மோமோஸும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா. ஜான் வந்து சிக்கன் பர்கர் சாப்பிட்டான். எங்கள் அம்மா வந்து நூல் பராட்டா வித் மட்டன் கிரேவி என்ஜாய் பண்ணுறாங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அங்கங்கே இருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பினோம். அப்போ வந்து மெரினா மாலை வந்து ஐசேஜ் தீமில் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கிடைக்கும். நான் குக்கிங், கிராஃப்ட்ஸ் அண்ட் ட்ராவல் வீடியோஸ் போடுவேன்.
எல்லாமே சிம்பிளாக ப்ராக்டிக்கலாக இருக்கிறதுமா தான் இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட இணைஞ்சிருந்தா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து உங்களால் பார்க்க முடியும். அதனால இந்த வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப்ன்ற பட்டனை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிறிஸ். Until then, take care. Tata. Thanks for watching.